அந்த மகேந்திர பர்வதத்துல நமஸ்காரம் பண்ணினார். இப்படி இழுத்துண்டார், இப்படி கையெல்லாம் பிசிக்கலா சில காரியங்கள்லாம் பண்ணினார். இதுக்கெல்லாம் பூர்வ சம்மிதானம்னு பேர். கவனிச்சு கேள்வோம், எல்லாம் இருக்கு நம்ம. இந்த பூர்வ சம்மிதானம் எதற்குன்னா அந்த அந்த இதை தாண்டறதுக்கு, நிச்சயதார்த்த கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டு வரேன். அது நடக்கிறது நடக்காம போறது அடுத்த விஷயம். அந்த பேசுறத மங்களமா பேசணும். பத்ரம் பத்ரமிதி புரியாது. சில பேர்த்த சொன்னோம்னா, நீ சொல்ற நான் போறேன், அவ மாட்டேன்னு விட்டான்னா என்ன ஒண்ணும் சொல்லக்கூடாதுமா. இந்த வெடியா மூஞ்சி இஞ்சியே பலனை சொல்லிடுத்து. மாட்டேன்னு விட்டான் இது போனா அந்த காரியம் உருப்பிடுமோ? ஆரம்பமே நெகட்டிவ் பதில சொல்லியா செஞ்ச. இது மாதிரி தாட்டே கூடாது, நெகட்டிவான தாட்ஸே இருக்கக்கூடாது, எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கணும். பகவான் நடத்தி வைப்பார். எதையுமே முடியாதுங்கிறதே உலகத்துல கிடையாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. அவாவாளுடைய புத்திசாலித்தனம், அவாவாளுடைய சக்தி, பலம், உழைப்பு, எஃபெக்ட் எல்லாத்துக்கும் மேல ஈஸ்வர கிருபை இருந்ததுன்னா முடியாத விஷயம்னு ஒண்ணு கிடையாது. இப்படிதான் யோசனை பண்ணணும். அது மாதிரி பதில் சொல்லிட்டு தேவதைகளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த மகேந்திர பர்வதத்தை உதைச்சிட்டு கிளம்பினா இவர் பின்னாடி மரங்கள்லாம் பிச்சுன்னு வர்றது. தேவதைகள்லாம் ஆகாசத்துல பாக்குறார். சமுத்திரராஜன் மைனாக்கம்னு ஒரு பர்வதம், அந்த பர்வதத்தை கிளப்பி விட்டான். எதுக்காகன்னா, இது ராமகாரியமா போறான், அவனை போய் நீ உபச்சாரம் பண்ணி உன்னோட ஃப்ரெண்டு வாயுவோட ஃப்ரெண்டு இவன்னு அதிதிக்கில பூஜார்கான்னு நம்ம சாஸ்திரங்கள்ல 4வது தெய்வம் யாரு? அதிதி தேவோ பவா, மாதృ தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா. அம்பாஜின்னு சொல்ற பத்தியில குஜராத்ல இருக்கு. அம்பாளுடைய ஒரு க்ஷேத்திரம், ஹிருதயஸ்தானம். அது சக்தி பீடத்துல ஹிருதயஸ்தானம். சக்தி பீடத்துல தலைமை ஸ்தானம் காமாக்கியா. சக்தி பீடத்துல ஹெட்டா, தலைனா தலை இல்லை, முக்கியமான ஸ்தானம், யோனி ஸ்தானம். அது அம்பாளோட உடம்பு 51 இடத்துல விழுந்தது. 51 சக்தி பீட்டம்னு சொல்றோம். அது நமக்கு புரியறதுக்காக அப்படி சொல்றது. 51 எழுத்து, 51 அக்ஷரங்கள். இந்தந்த அக்ஷரத்துக்கு இந்தந்த பீட்டம்னு சாஸ்திரம். நான் குஜராத்ல 2024 ஒரு சப்தாகம் பண்ணேன். 25 பிப்ரவரியில சப்தாகம் பண்ணேன். குஜராத்ல போய் சப்தாகம் பண்ணேன். சப்தாகம் பண்ணிட்டு திருவானைக்காவல்ல தாடங்க பிரதிஷ்டை பண்றதுக்காக பாலபிரிவா வந்திருந்தான். பாலபிரிவால போய் தரிசனம் பண்ணி சப்தாகம்லாம் நடந்ததை சொன்ன உடனே பெரியவா சொன்னா, நீங்க அம்பாஜி போனேலான்னு கேட்டேன். நான் இந்த பக்கம் துவாரகா பக்கம்னா இருந்தேன், அதுவும் கூட நான் போகலேன்னு. அம்பாஜி ரொம்ப முக்கியமான இடம். நம்ம புது பெரியவா அங்க வந்து 51 சக்தியையும் வச்சு ஒரு கோவில் கட்டியிருக்கா, நீங்க போயிட்டு வாங்கோன்னா. தரிசனத்துக்காக சொல்லல அவர், நீங்க வந்து நம்ம அந்த இடம் கும்பாபிஷேகம் பண்ணி ஆகணும், அதனால ஒரு நிகழ்ச்சி மாதிரி பண்ணுங்கன்னா. அப்புறம் வந்து ஒரு நவராத்திரியா செலக்ட் பண்ணி அங்க வந்து அம்பாளுக்கு அம்பாஜிக்கு பட்டாபிஷேகம் பண்ற மாதிரி. எப்படி ராமருக்கும் இங்க பட்டாபிஷேகம்ங்கிறது 2 பேருக்கு தான் பண்ணலாம். ராமருக்கு பண்ணலாம், அம்பாளுக்கு பண்ணலாம். இவா 2 பேருக்கு தான் ராஜேங்கிற அடமொழியே. ராஜா ராமன், ராஜராஜேஸ்வரி. ராஜகிருஷ்ணன் ஏதாவது உண்டா என்ன? ராஜ பரமேஸ்வரன் உண்டா? அதெல்லாம் ராஜமுருகன் எதுவுமே கிடையாது. வேற யாருக்குமே அந்த அடமொழி கிடையாது. இவா 2 பேருக்கும் பண்றதுக்கு பட்டாபிஷேகம்னு பேரு. அதுக்கு சாஸ்திரம் முறையெல்லாம் இருக்கு. ராமருக்கு எப்படி பட்டாபிஷேகம்னு இந்த வீனஸ் காலில் நடந்தது. அது மாதிரி அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் காமாக்கியால பண்ணினா 9 நாள் தேவி பாகவத நவாகமா பண்ணி நித்தியப்படி சண்டி ஹோமம், நித்தியப்படி எண்ணிலடங்கா சுவாசினி பூஜை, நித்தியப்படி ஆவரண பூஜை, தசமகா வித்யா ஹோமம். ஏன்னா அங்க அம்பாஜி இது காமாக்கியா வந்து தசமகா வித்யா தான். அது அந்த மலையே அப்படிதான். அதுல 3வது ஸ்தானத்துல உள்ள புவனேஸ்வரி மேல இருப்பா, உச்சியில இருப்பா புவனேஸ்வரியோட ஸ்தானம். இதெல்லாம் ரொம்ப பார்க்கணும் வாழ்க்கையில, அதுக்காக சொல்ல வர. அங்க ஒரு கோவில் கட்டியிருக்கா புது பெரியவா, வெங்கடாஜலபதி கோவில் காமாக்கியால.
ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பேருக்கு புரியாது. அதனாலதான் புதுப்பிரிவா மேல அவ்வளவு காட்டம் எல்லாருக்கும். எங்கெங்கெல்லாம் மத மாற்றங்கள் நடந்ததோ அங்கங்கெல்லாம் ஹிந்துக்களோட ஸ்தாபனங்களை கொண்டு பெரியவா வச்சுட்டான். காமாக்கியால கட்டும் போதும் இங்க யார் கோவில் தரிசனம் பண்ண வருவான்னு கேட்டா அந்த ஊருக்காரா, நீ கோவில் தரிசனத்துக்கே கூப்பிடாத, தினம் 100 பேருக்கு சாப்பாடு போடுன்னா பெரியவா. 100 பேருக்கு சாப்பாடு போடு, யார் வந்தாலும் சாப்பாடு போடுறதுன்னு வச்சுக்கோ ஃபர்ஸ்ட்னா. அப்படியே ஆரம்பிச்சா ஜனங்கள் வர ஆரம்பிச்சுட்டான். வந்தா இன்னைக்கு அவ்வளோ கூட்டம் அங்க. அசாம்லாம் இன்னைக்கு ஒரு காலத்துல போகவே முடியாது, நாம உள்ள ஃப்ரீயா போயிட்டே வர முடியாது. இன்னைக்கு அவ்வளோ ஆன்மீகத்தோட இருக்கு. நான் அங்கெல்லாம் பார்த்தேன், ஆச்சரியமா. அதெல்லாம் அங்க உள்ள அந்த பக்தி. நம்ம ஊர்ல பஜனை பண்றதே நாமாவளியா அங்க ஒரு சிவன் கோவில்ல பாடிட்டு இருக்கார் வயசான கிழவர். எவ்வளவு ஒரு கனெக்டிவிட்டிங்கிறத பார்த்துருந்தேன். அதுல காமாக்கியா மாதிரி அம்பாஜியில போய் பண்ணும்போது அந்த அம்பாஜிங்கிற க்ஷேத்திரத்துக்கு ஒரு ராஜா இருந்தான். அதுதான் இந்த விஷயம். அவன் அம்பாளை பூஜை பண்ணுவான். இன்னொரு விஷயம்னு சொல்றேன், நான் அரசியலோ இதுவோ பேசல, ஆனா மெசேஜ் தெரியணும். இந்த திருப்பதி மேல தங்க கூரை பண்ணி விமானங்கள்லாம் பண்ணி வச்சிருக்க மத்தியில சாட்டிலைட்ல பார்த்தா அப்படியே தங்கமயமா இருக்கும். அது மாதிரி 20 வருஷம் முன்னாடியே நம்ம PM அம்பாஜிக்கு பண்ணி வச்சிருக்காரு. ரொம்ப பேருக்கு அது தெரியாது. குஜராத்ல அவ்வளோ அழகா இருக்கும் அம்பாஜியோட கோவில். அந்த ராஜா பூஜை பண்ணினான்னா நைவேத்தியம் பண்ணும் போது அம்பாள் சாப்பிடுவாள் அதை நேரடியா. அவனோட பூஜையில அது ஒரு விசேஷம். விரண்மிண்ட நாயனார்னு ஒருத்தர், அவர் பூஜை பண்ணினா மணி அடிக்கிறத நடராஜாவோட சலங்க ஒளி கேட்கும். சலங்க ஒளி கேட்கும். சலங்க ஒளி கேட்டப்புறம் தான் பூஜை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அது மாதிரி இங்க அம்பாஜியில அந்த அம்பாள் சாப்பிடுவாள். ஒரு நாளைக்கு இந்த கண்ணை மூடின்றுவான், நைவேத்தியம் பண்ணிட்டு பாக்குறான், அந்த சக்கரை பொங்கல் அப்படியே இருக்கு, அம்பாள் சாப்பிடல. அப்படின்னு உடனே அந்த சக்கரை பொங்கல்ல ஏதாவது தோஷம் இருக்கா, கேசமோ நகமோ இல்ல ஒரு அசுத்தமோ கலந்துருக்கான்னு பார்த்தா அதெல்லாம் சுத்தமா இருக்கு. இது கரெக்டா ஆச்சாரமா தயார் பண்ணதான்னா ஆச்சாரமா தயார் பண்ணது. அம்பாலியே சாப்பிடலன்னா அப்ப ஏதோ நம்ம மேல கோபம்னு நினைச்சிட்டு ஒரு செவத்துல முட்டிக்க போயிட்டான். அப்ப அம்பாள் பிரத்யட்சமாயி முட்டிக்காதேன்னா, நான் சாப்பிடாம இருக்கிறதுக்கு வேற காரணம்னா என்ன காரணம்னா, ஒரு குரூப் இங்கேருந்து துவாரகைக்கு தரிசனம் பண்றதுக்காக போறா, ஒரு பாகவதால் குரூப்பு. அவ ஒரு 300 பேர் இருப்பா. இந்த ஊருக்கு அவுட்டர்ல ஒரு காட்டுல இருக்கா. அவளுக்கு 3 நாளா சாப்பாடு கிடைக்கல, அவ பட்னியில இருக்கா. நம்ம ஊருக்கு வந்தவா பட்னியில இருக்கிறதே நான் எப்படி சாப்பிடுவேன்னு கேட்டாள் அம்மா. அதிதி சத்காரத்துக்காக சொல்ற. என் ஊருக்கு வந்தவா அம்பாள் சொல்றா, என்னோட ஊருக்கு வந்தவா பட்னியா இருக்கிறத நான் எப்படி சாப்பிடுவேன்? அப்படியா தாயேன்னா உடனே ஒரு ஏற்பாடு பண்ணி அத்தனை பாகவதாளுக்கும் சமர்த்தியா சமாராதனை பண்ண திரும்பி நைவேத்தியம் பண்ணினா அம்பாள் சாப்பிட்டான்னு சரித்தான். அதிதி சத்காரம் அத்தனை விசேஷம். வாசல்ல ஒத்தரை பட்னியா வச்சுட்டு நாம சாப்பிடக்கூடாது, இது தர்மம். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா பழைய காலத்துல எல்லாம் அதுவும் சாப்பிட்ற டயத்துக்கு வந்துட்டான்னா சாப்பிடுவோன்னு தான் சொல்லணும். அழுத்தமா இருப்பான். இன்னைக்கு கவனிச்சு எல்லாம் தெரியும், இவனும் பேசிட்டு இருப்பான் அவனும் பேசிட்டு இருப்பான். இந்த புத்தி எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னே புரியல. அல்பமான புத்தி. என்ன ஒரு 10 நிமிஷம் ஆகுமா இன்னொரு எக்ஸ்ட்ரா சாதம் வைக்கிறதுக்கு? இல்ல ஒரு ரசமன்னம் போட முடியாதா? 11 மணிக்கு ராத்திரி வருவா வடகுடிங்கிற எங்க கிராமத்துக்கு எங்க தாத்தாவை பாக்குறதுக்கு. தாத்தா கால அலம்பிக்கோங்க சாப்பிடலாம்ப. 11 மணிக்கு என்னதை சாப்பிட முடியும்னா, கச்சட்டி முழுக்க பழையது இருக்கு, தயிர் சாதம் இருக்கு, வாழை இலை சரகு இருக்கு, நார்த்தங்காய் இருக்கு. ராத்திரிக்கு இதை விட என்ன சாப்பாடு வேணும்? ஏதோ ஒரு சாப்பாடு போடணும். அதனால அதிதியை பூஜை பண்ணணும். நீ பூஜை பண்ணுன்னு சொல்ல இந்த மைனாகம் கிளம்பி உபச்சாரங்கள்லாம் எடுத்துன்னு வர. இது ஏதோ பூதம்னு நினைச்சுன்னு இடது கையால் அதை தள்ளி விட. அப்புறம் அது சொன்னது நான் உங்க அப்பா சிஷியன்னு, நீ இதை சாப்பாடை ஏத்துக்கணும்னா அதை பாஸ் பண்ணிட்டார் அவர், அதை தாண்டி போயிட்டார். அதனால நான் திரும்ப முடியாதுன்னு நான் கொண்டு வந்ததை நீ எடுத்துக்காம போனா எனக்கு வருத்தமா இருக்கும்னு மைனாகம். நான் தொட்டத்தினால சாப்பிட்டேன். தொட்டத்தினால என்ன, அந்த மைனாகம் கொண்டு வரதே எப்படி தொட்டாரோனும், தொட்டத்தினால சாப்பிட்டாச்சுன்னா தொட்டத்தினால சாப்பிட்டது சொட்டா சாப்பிட்டதுக்கு சமானம்னு அதுல இருந்துதான் வந்தது.
அதனாலதான் கல்யாண மண்டபத்துல அவன் என்ன துணிச்சல்ல 1/2 கிலோ சர்க்கரையை வச்சுன்னு 1000 பேருக்கு காமிக்கிறான். 1/2 கிலோ சர்க்கரை ஒரு தட்டுல வச்சுட்டு 1000 பேருக்கு சர்க்கரை தட்டை காமிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு புடி அல்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, திகச்சு போயிடுவா. நானும் சுந்தராம தீட்சிதர்னு ஒரு மகா சேகாலிபுரம், அவரும் ஏர் இந்தியாவில் வரோம் பம்பாயிலேருந்து. ஏர் இந்தியா நான் சொல்றது 90ல். அப்ப இந்த மற்ற ஏர்வேஸ் எல்லாம் கிடையாது. உள்ள போன உடனே அந்த ஏர்ஹோர்ஸ் வந்து சாக்லேட் கொடுப்பா. சாப்பாடெல்லாம் உண்டு, நாங்க சாப்பிட மாட்டோம். சாக்லேட் கொடுத்த உடனே அந்த தட்டை நீட்டின உடனே இப்படித்தானே எடுத்துப்பா. இவர் என்ன பண்ணார், மேல உள்ள அங்கவஸ்திர தடுத்து இப்படின்னார், இப்படின்னார். அப்படியே அவளுக்கு புரியல, ஹிந்தி தானே, அப்படியே கொட்டுன்னார் இந்த சாக்லேட்டை. நான் பக்கத்துல இருந்தேன்னா என்னன்னா நான் பேசாமறான்னார். அப்படியே கொட்டுனார், மூடினார். அவ அண்ணன்ட போனார். இது நாகரீக குறைச்சல். என்னடா நாகரீகம்னா, நாம சாப்பாட்டுக்கு மனம் கொடுத்துருக்கோம், சாப்பிட போறது இல்லை. இந்த சாக்லேட் குழந்தை எல்லாம் சாப்பிடும். அதையும் தாண்டி இவளை முன்னாடி பின்னாடி எங்க பார்த்துருக்கோம், இனிமே எங்க பார்க்க போறோம்னாரு. ஆஹாரே விவகாரேச்ச தெக்தலஞ்ச சுகி பவேதுன்னு ஒரு வச்சனம். வெக்கப்பட்டா சாப்பாடு கிடைக்காது. இவளை எங்க பார்த்துருக்கோம், இனிமே எங்க பார்க்க போறோம், இதுல என்ன வெக்கம்னாரு. அது மாதிரி இது தொட்டாரவர். அண்ணன்ட போனார். சுரசேங்கிற நாக மாதா, அவள்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார். சாயாகிராகின்னு ஒரு ராட்சசி, அவளை வதம் பண்ணினார். அக்கறையில போய் குதிச்சார். திரிகூட்ட சிகரே லங்காம் ஸ்திதாம் ஸ்வஸ்தோ ததர்ஷஹா. ஒரு ரகலப்படுத்தின்னு வந்திருக்கார். சுந்தரகாண்டமே 15 நாள் 20 நாள் சொல்லணும், அவ்வளவு விஷயம் உள்ளது. அங்க போன உடனே அப்படியே அடங்கி போயிட்டார். வீதமோகைவ ஆத்மவானுங்கிறார் வால்மீகி. எப்படி அடங்கினார்னா, வாழ்க்கையில தன்னை உணர்ந்தவன் எப்படி சாந்தி ஆவானோ அது மாதிரி தான். தன்னை உணராத பரிந்தன்னா அத்தனை பரப்பு இருக்கும். தன்னை உணர்ந்தவனா இருந்துட்டான்னா அப்புறம் சாந்தி ஆயிடுவான், சோம இருக்கும். இவர் சந்தியா காலத்துக்காக வெயிட் பண்றார். இவர் 4 மணிக்கே போயிட்டார். சந்தியா காலமாச்சு, சந்திரன் உதயமாச்சு. லங்கையை பார்க்கிறார். உள்ள போறார். பின்பக்க வழியா இடது கால வச்சு போனார். 7 பிராகாரம், 4 பிராகாரம் இருந்தும் ஒரு ஆள் ஈ காக்கா கூட கிடையாது. 5வது பிராகாரத்துல போறது, 4வது பிராகாரத்திலயோ 5வது பிராகாரத்திலயோ தான் லங்கினின்னு ஒரு ராட்சசி வந்தா. அவதான் லங்கையோட காவல் தெய்வம். அவள் ஆஞ்சநேயரோட சண்டை போட, அவளை ஜெயிச்சுட்டு ஆஞ்சநேயர் உள்ள போய் ஒரு பூனை அளவுக்கு தன் உருவத்தை மாத்திண்டு, பிரகதம்சக மாத்திர சன்னு, மாத்திர சப்தத்துக்கு அளவுன்னு தான் அர்த்தம். ஆனா நம்ம எங்க பெரியவாள்லாம், எங்காத்து பெரியவாள்லாம் சொல்லும்போது பூனையாவே ஆனான்னு தான் சொல்லுவாள். ஏன் அப்படின்னா 2-3 காரணத்தினால. ஒரு காரணம், முதல்ல நடந்தா சப்தம் வராத ஒரு மிருகம் பூனை தான். பூனை மாதிரி வந்துட்டு போனான்னு சொல்லுவா. பத்தியில நடந்தா சப்தமே வராது. அதை விட முக்கியமான விஷயம், பூனைக்கு தான் ஃப்ரீ லைசன்ஸ் எல்லா இடத்துலையும். கோவிலுக்குள்ள நாய் வந்துடுத்துனா உடனே அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். அர்த்த ஜாமத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னா, அங்க விளக்குல உள்ள எண்ணெயை சாப்பிட்றதுக்கு உள்ள வந்த எலியை பிடிக்கிறதுக்கு லிங்கத்து மேல குதிச்சு போகும். அது பூஜை பண்றவர் பார்த்துட்டே இருப்பார். அதுக்கு ஒன்றும் தோஷங்கள்லாம் கிடையாது. அது மாதிரி ஃப்ரீ லைசன்ஸ், எங்க வேணாலும் போகலாம். 2வது காரணம். 3வது காரணம், திவாந்த பிராணின கேச்சித் ராத்ரா வந்தாஸ் ததாபரே கேச்சித் திவா ததா ராத்ரோ பிராணின துல்லிய திருஷ்டயான்னு தேவி மகாத்மியம். சில பேருக்கு பகல்ல கண்ணு தெரியும், சில பேருக்கு ராத்திரியில கண்ணு தெரியும். சில ஜீவராசிகளுக்கு, சில ஜீவராசிகளுக்கு பகல்ல தெரிகிற ஜீவராசிகளுக்கு ராத்திரியில தெரியாது. ராத்திரியில தெரிகிற ஜீவராசிகளுக்கு பகல்ல தெரியாது. காக்காக்கு பகல்ல தெரியும், ராத்திரியில தெரியாது. ஆந்தைக்கு ராத்திரியில தெரியும், பகல்ல தெரியாது. அந்த வகையில இந்த குரங்குகளுக்கு ராத்திரியில கண்ணு தெரியாது. அதனால அது ஒரு முருக மனத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒடுங்கி உட்கார்ந்து. இவர் குரங்கா இருந்தாருன்னா ராத்திரி முழுக்க தேட முடியாது. இதுல பகல்ல ராத்திரியில, இன்னும் சொல்ல போனா ராத்திரியில நன்னா கண்ணு தெரிகிற ஜீவராசியில ஃபர்ஸ்ட் பூனை தான். இருட்டிலேயே அதை பார்த்தோம்னா கண்ணு அப்படியே டார்ச் லைட் மாதிரி இருக்கும் நமக்கு. பூனை சார்ந்த மிருகங்கள் எல்லாமே. அதனால இப்படி எல்லா இடத்துலையும் போனார். ஒரு இடம் விடாம தேடினார். புஷ்பக விமானம்னு ஒரு இடத்த தேடினார். மந்திரிகளுடைய, சேனாதிபதிகளுடைய, விபீஷண சுவாமியினுடைய வீடு எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில ராவணனோட அரண்மனைக்கு வந்தார்.
வந்து பார்த்தா காமனான பெட்ரூம்ல இத்தனை பேர் படுத்துட்டு இருக்கா, அலங்கோலமா இருக்கா. வேற வழி இல்லாம தேடினா. ஏன்னா இவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு, பொம்மநாட்டியே பெண்கள் இருக்கிற இடத்துல தானே தேடி ஆகணும். அதனால அது தோஷம் கிடையாதுன்னு. அப்புறம் ராவணன் படுத்திருக்கிற அந்த புறத்துக்கு வந்தா அவனும் அவன் பக்கத்துல ஒரு சர்வாங்க சுந்தரியா ஒரு பெண்ணும் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த பெண்ணு தான் சீதேன்னு ஒரு நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டார். அவ ஒரிஜினலா சீதை இல்ல, அவ மண்டோதரி. அவளை சீதேன்னு இவர் தீர்மானம் பண்ணி அந்த சந்தோஷத்தை வேற கொண்டாடுறார். அஸ்போட்டயாமா சச்சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாமா. ரீடிங்ல இருக்கிறதவே ஸ்வீட் விநியோகம் பண்ணிடுவான், இன்னொரு வார்டுல ஏறி போயிடும், இது அடங்கி அது ஏறி போயிடும். அது மாதிரி பாதியிலேயே இவர் தீர்மானம் பண்ணிவிட்டார் இதுதான் சீதை அப்படின்னு. அப்புறம்தான் யோஜனை பண்றார், இது சீதையா இருக்க முடியாது. ஏன்னா உத்தமமான பதிவிரதையா இருந்தா இப்படி நூத்தர பக்கத்துல படுத்துக்க மாட்டாவ. இது வேற யாரோ ஒரு பதிவிரதைன்னு சொல்லிட்டு திரும்பி வந்தா பானபூமி சாப்பிட்ற இடம் இதெல்லாம் பார்த்து எல்லா இடத்துலையும் பார்த்து சீதை கிடைக்கலன்னு உடனே இவருக்கே ஒரு மனசுல அதைரியம் வந்தது. நாம அப்படி ஒரு பேச்சு பேசிட்டு வந்தோமே, இப்ப சீதை இல்லைங்கிற விஷயத்த சொன்னா எல்லாரும் உயிரை விடுற மாதிரி வரும். அதனால நாம அங்கவே சொல்ல வேண்டாம், நாம உயிரை விட்டுடலாம்னா உயிரை விடுறது முட்டாள்தனம். சிவன் பத்ராணி பசிதி நான் முதல்ல இருந்து சொல்லலையா, நாம உயிரை வச்சிருந்தாதான் தாண்ட முடியும். நம்ம கண்ணுல படாத்துக்கு காரணம் என்னன்னு யோசனை பண்றாரு. சம்பாத்தி கண்ணுல பட்டது, நம்ம கண்ணுல சீதை படல. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது. பொதுவா நாம ஒரு அச்சேதனமான ஒரு பொருளை தேடிட்டு வரல. ஒரு ஜடமான பொருள், ஒரு சாவி காணாப்படுத்து, ஒரு மோதிரம் காணாப்படுத்து, ஒரு சங்கிலி காணாப்படுத்துன்னா எங்க விழுந்ததோ அந்த இடத்துலயே கிடக்கும். இப்ப நாம தேடின்னு வந்திருக்கிறது ஒரு தெய்வம். தெய்வத்தை தேடும் போது முதல்ல தெய்வத்தை தேடுறதுதான் இத்தனை காரியமே. கோவிலுக்கு போறதோ, பூஜை பண்றதோ, ஜபம் பண்றதோ, பாராயணம் பண்றதோ, கதை சொல்றதோ, கதை கேட்கறதோ, பஜனை பண்றதோ, ஹோமம் பண்றதோ, தியானம் பண்றதோ, யாகம் பண்றதோ, சர்வசங்க பரித்தியாகம் பண்றதோ எல்லாம் தெய்வத்தை தேடுறதுதான். ஆனா எது தெரியலைன்னாலும் ஒண்ணு தெரியணும், நமஸ்காரம் பண்ண தெரியணும். அதனாலதான் எல்லா மந்திரமும் நமஹா நமஹான்னு முடியும். எந்த தெய்வத்தை தேடின்னு வந்தமோ ஊர்ல கிளம்புற சமயத்துல இவர் எல்லா தெய்வத்துக்கும் நமஸ்காரம் பண்ணினார். எந்த தெய்வத்தை பார்க்க வந்தாரோ அந்த தெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ணல. எந்த தெய்வம் இவர் அனுப்பிச்சதோ அந்த ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணல. அதனாலதான் சீதைங்கிற தெய்வம் தன் கண்ணுல படலேங்கிறத தெரிஞ்சுட்டு 13வது சர்க்கத்துல நமஸ்காரம் பண்றார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரய மாநிலேப்யஹ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேப்யஹ சித்திம் மே சம்விதாஸ்யந்தி தேவாஸ்ஸர்ஷி கணாஸ்த்விஹ. நமஸ்காரம் பண்ணி எழுந்துன்னு பார்த்தா அசோகவனம்னு ஒரு ஒரு தோட்டம் தெரியறது. இத்தனை நாளா கண்ணுல படல. இவர் ஒன்றும் தேடாதவர் இல்லை, இவர் அசடும் கிடையாது. சில பேருக்கு கண்ணுக்கு அப்படியே இருக்கும், நல்லப்படாது. அது மாதிரி இல்லாம இவர் அசடு கிடையாது. இவருக்கு அது மறைச்சிருக்கு, இப்பதான் தெரியறது. உள்ள போனார், அங்க உள்ள சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்தா ஒரு இடத்துல தடாகம் இருக்கு, நீரோட இருக்கு. ஜானகி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு சுந்தரகாண்டத்துல. இதுக்கு இன்னைக்கு புதுசா கதை சொல்றவாள்லாம் என்ன பண்றான்னா, சீதை சந்தியாதனம் பண்ணினால் பெண்களும் சந்தியாதனம் பண்ணலாம். ஏன்னா சந்தியா கால மனாசியாமான்னு சொல்லியிருக்கிறான். அப்படி அர்த்தம் இல்லை, சம்ஸ்காரம் தெரியாதனால பேசுற வார்த்தை அது. யாருக்காவது கொஞ்சம் வயசானவாளுக்கு நான் சொல்றது புரியும். அந்த காலத்துல எல்லாம் 5 மணி ஆனாலே வயசான பாட்டி அத்தையெல்லாம் விரட்டுவா. சந்தியா காலம் வரப்போறது மூஞ்சி தலைவாரிக்கோ, மூஞ்சி அலம்பிக்கோ, நெத்திட்டுக்கோ. ஸ்திரீக்களோட தர்மத்துல பிரதான தர்மம் அது. சாயங்காலம் சந்தியா காலம் வரத்தே தலையை வாரிக்கணும், முகத்தை அலம்பிக்கணும், நெத்திட்டுக்கணும், விளக்கேத்தணும் அப்படிங்கிறது. இது ஒரு சம்ஸ்காரம், நம்ம தேசத்துல உள்ள சம்ஸ்காரம். அந்த ரீதியில கைகால் அலம்புவோம் சீதை, அதுக்காக அங்க வருவோம் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தார். பார்த்துட்டார் சீதைய. ஒரு மரத்தினுடைய அடியில ராட்சசிகள்லாம், கைகால்லாம் ஊனமா உள்ள ராட்சசிகள்லாம் சூழ்ந்து இருக்க, மலினமான வஸ்திரத்தோட, ரொம்ப இலச்ச முகத்தோட, ரொம்ப
ரொம்ப சோகமான நிலையில சீதையை பார்த்தார். ததோ மலின சம்வீதா ராட்சசீபி சமாவிருதா உபவாச கிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனః புனः ததர்ஷ சுக்லபக்ஷாதௌ சந்திரரேகாமி வாமலாம் மந்தம் பிரக்யாயமானேன ரூபேன ருச்சிர பிரபாம் பினத்தாம் தூமஜாலேன. மலின சம்பீதா, 10 மாசமா ஒரே வஸ்திரம், ஒரே துணிதான். ராட்சசிகள்லாம் சூழ்ந்து இருக்கா, சாப்பிடவே இல்லை, 10 மாசமா சாப்பிடல. அதனால உடம்பு அப்படியே துரும்பாவே இருக்கு. மெதுவா இழுத்து விடுறாள் மூச்சை, ஏக்கமா அப்படி எங்கேயோ அரை கண்ணா பார்க்கிறா. உயிர் இருக்கா இல்லையான்னு உத்து கவனிச்சாதான் தெரியாது. இப்படி ஒரு நிலையில சீதையை பார்த்த உடனே பிரமிச்சு போயிட்டார். அருமையே அருமை யாருது ஆற்றுவர் கம்பர் சொல்றார். எம்மனோராருக்கு உரைக்கொப்பானதோ. இத்தனை நாளா ஓப்பனா சொல்றேன், நான் எல்லாரும் இந்த இடத்துல அப்படி சொல்ல மாட்டா. ராமரை பத்தின ஒரு அபிப்பிராயம் ஆஞ்சநேயருக்கு, ராமரை பார்த்தத்திலேருந்து ராமர் மேல அவருக்கு மதிப்பெல்லாம் நிறைய உண்டு, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா எப்ப பார்த்தாலும் ராமர் எப்ப பாரு சீதை 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரா? இது என்ன ஒரு பொம்மநாட்டியை விட்டு பிரிஞ்சா இவ்வளவு துக்கம் இருக்குமா? இப்படியா ஒருத்தர் தவிப்பா அப்படின்னு அவருக்கு ஒரு அபிப்பிராயம், ராமரை பத்தி ஒரு மதிப்பு குறைச்சலான அபிப்பிராயம்னு கூட சொல்லலாம். அது எப்படி அவர் புரிஞ்சுட்டாரோ தெரியல. சீதையை பார்க்கிற வரையில், சீதையை பார்த்த உடனே ஆஞ்சநேயர் ராமன் காமியா இருக்க முடியாது, கல்லெஞ்சுக்காரன்னா. இந்த பெண்ணை விட்டு பிரிஞ்சு இன்னும் உயிரோட இருக்கானேன்னா. உத்தமமான தாம்பத்தியம், நல்ல மனைவி, கணவன் மனைவிக்கு என்ன அடையாளம்னா பிரிஞ்சு இருக்க முடியாது. இந்த சைதா, எனக்கு எல்லாம் சின்ன வயசு ஞாபகம். சைதாப்பேட்டையில காரணீஸ்வரர் கோவில்ல 80 எங்க அப்பா உபன்யாசம் பண்றார். அப்போ தராத்துக்கு ஒரு கண்டோலன்ஸுக்கு நாங்க போறோம் மாம்பழத்துல. அந்த மாமாவுக்கு 90 வயசு, மாமிக்கு 84 85 வயசும். பாட்டி சுமங்கலியா பேட்டா வேண்டியவா எங்களுக்கு போனோம். போறதே அது சிலதெல்லாம் மறக்காதுன்னு சொல்ல வரேன். நம்ம சம்பிரதாயத்துல மாலை போட மாட்டோம், பிராமண சம்பிரதாயத்துல மாலை போட மாட்டா. மாலை போட்டெல்லாம் அனுப்பக்கூடாது. அவர் மாலை போடுவேன்னா மாமிக்கு. ஏன்னா எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆறதே அவளுக்கு 12 வயசு. இந்த ஆத்துக்குள்ள அவளை நான் மாலையோட தான் அழிச்சுன்னு வந்தேன். இந்த ஆத்துல இருந்து வெளியில அனுப்புறதே மாலை போட்டு தான் அனுப்புவேனா அப்படின்னு சொல்லி அதை சொல்லியே சொன்னார். உன்னை இந்த ஆத்துக்குள்ள மாலை போட்டு அழிச்சுன்னு வந்தேன் அம்மா, உன்னை மாலையோட நான் அனுப்புறேன், மாலை போட்டு உன்னை வெளியில அனுப்புறேன் அப்படின்னு சொன்னவர் 3 நாள்ல அவரும் போயிட்டார். அந்த மாதிரி ஒரு தாம்பத்தியத்துக்கு சொல்ல வரேன். உயிர் அப்படி பிரியம்னா அப்படின்னா இருக்கணும். இன்னும் உயிரோட இருக்கானே ராமன், இது எப்படி இருக்க முடிஞ்சது அப்படின்லாம் நினைச்சுக்கிறார். ராமனையும் சீதையும் தனித்தனியா பார்த்தவர் மனசுனால ஒன்னா சேர்த்து பார்த்துன்னு இருக்கிற சமயத்துல ஒரு சலசலப்பு கெடுத்து பார்த்தா ராவணன் வரான். பாதி தூக்கத்துல விரிஞ்ச தலையோட, ஒத்த வஸ்திரத்தோட, தானிய மாலினி முதலிய மனைவிகள்லாம் பின்சூழ, சீதையோட நினைவு தூக்க கலக்கத்துல அதுக்காக 10 மாசம் கழிச்சு இப்பதான் வரான். அவன் வரதை பார்த்துட்டு சீதை தன் உடம்பெல்லாம் சுருக்கின்றா, இப்படி கையெல்லாம் வச்சிருந்து உடம்பெல்லாம் இது பண்ணிண்டா. சீதைக்கு முன்னாடி நின்னவன், என்ன தீர்மானம் பண்ணின சீதை, உன்னை கொண்டு வச்சு 10 மாசம் ஆறுது, என்னோட ஒரு விருப்பத்துக்கு நீ இணங்கலையா இணங்கல்லையா, நான் எப்பேற்பட்டவன்னு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேனே, என்ன பாரு, என் ராஜ்யத்தை பாரு, என் வசதியை பாரு, என் பராக்கிரமத்தை பாரு, என்னுடைய பணத்தை பாரு, என்னுடைய புகழை பாரு, உலகம் முழுக்க எனக்கு சமான உத்தரம் கிடையாது. ராமன் அற்ப மானுடன், அவனால இப்ப இல்லை எப்பயுமே வர முடியாது, உன்னால இங்கேருந்து திரும்பியும் போக முடியாது. என் விருப்பத்துக்கு நீ இணங்கினேன்னா மமாங்கிற மகிழ்ச்சி பவா, இப்ப இருக்கிற பொண்டாட்டிகளுக்கெல்லாம் மேல உன்னை வச்சிருவேன், உன்னை மேல கொண்டு டாப்ல வச்சிருவேன். உன்னை சௌக்கியமா வச்சுக்கிறது மட்டும் இல்லை, உங்க அப்பாவையும் சௌக்கியமா வச்சுப்பேன். ஒரு காமியா உள்ளவன் எப்படி பேசுவானோ அத்தனையும் பேசலாம். அதுக்கு சீதை என்ன பண்றாள், திருட மந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா, ஒரு புல்ல எடுத்து பொடுங்கி பிச்சு போட்டுட்டு மேல பேசினான். இதுக்கு 2-3 வியாக்கியானம், அது நிறைய வியாக்கியானம். அதுல ஒரு வியாக்கியானம் பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவா, பரபுருஷனோட நேர பேச மாட்டான் அந்த காலத்துல எல்லாம். இது ஒரு சம்பிரதாயம், இது சம்பிரதாயம். இது
அடக்குமுறை இல்லை. திருக்கரணம்னு சொல்லுவா. மனசு, உடம்பு, வாய், இந்த மூணுக்கும் திருக்கரணம்னு பேர். இந்த திருக்கரணத்தினாலையும் பதிவிரதையா இருக்கணும்னு சில பெண்கள் நினைப்பா. உடம்பால ஒருத்தனை தொடாம இருக்கிறதுனா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். மனசுனால ஒருத்தனை தொடாம இருக்கிறதுனா என்னன்னு தெரியும். வாயினால தொடாம இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, வாயினால வாசாபி புருஷா நன்யான்னு மகாபாரதத்துல காந்தாரியை பத்தி சொல்லும் போது இன்னொரு ஆம்பளையோட பெயரை வாயால சொல்ல மாட்டாங்க. ஆம்பளை பேரை நான் சொல்லக்கூடாது, ஆம்பளை வசதி பொம்பளை, அப்படி அர்த்தம் இல்லை. அந்த கால பக்கத்தாத்தோட அப்பாம்பா, வயசான பாட்டி. மாலாவோட ஆத்துக்காரர் அப்படின்பா, கீதாவோட மாச குழந்தை கிடைக்கும். அவங்க அப்பா வெளியில சொல்லுவோம். இன்னும் அவன் ராட்சசன், இவன் மனுஷியா. ராட்சச சக்தி நம்ம மேல பாஸ் ஆகாம இருக்கணும்னா அதுக்குதான் தர்பை. அதனாலதான் பூஜைகள்லாம் பண்ணும்போது பவித்திரம் போட்டுக்கிறது, பவித்திர தர்பைக்கு மேல உட்கார்ந்துக்கிறது, தர்பைய கையில வச்சுக்கிறது. ஹோமம் பண்ணும் போது அந்த ஹோம குண்டத்தை சுத்தி பரிஸ்தீர்ணம்னு போடுவா, பார்த்திருக்கேல. நாம தேவதைகளுக்கு ஹோமம் பண்றதே ராட்சசால் அதை எடுத்துக்க கூடாதுன்னா தர்பையால. அதனாலதான் கிரகணத்தும் போது ராகு கேத்து 2 பேரும் ராட்சசாலுங்கிறதுனாலதான் அவளுடைய சாயப்படக்கூடாதுங்கிறதுக்காக பதார்த்தத்துல தர்பையை கிள்ளி போடுங்கிறது. வீட்டுல உள்ள பொருள்கள் எல்லாம் தர்பையை போடுங்கிறது. அந்த எண்ணத்துலதான் அவன் தர்பையை போட்டதே. மேல பேச ஆரம்பிச்சா, நீ என்ன ஆசை வார்த்தை சொன்னாலும் நான் மயங்க மாட்டேன். நான் என்ன சாதாரண பெண்ணுன்னு நினைச்சியா? எனக்கு ராமனை தவிர பாக்கி எல்லாருமே இந்த புல்லுக்கு சமானம், அற்பம். நீ என்னமோ என்ன மாதிரி ஒரு பராக்கிரமசாலி கிடையாது, என்னை மாதிரி ஒரு வீரன் கிடையாது. நீ யோகியனா இருந்தேன்னா ராமனை வச்சுன்னு என்னை தொற்றுக்கணும். உன் பராக்கிரமத்தை இந்த ஊர்ல வேணா ஃப்ராடுத்தனம் பண்ணி, துஷ்பிரச்சாரம் பண்ணி, பொய் பிரச்சாரம் பண்ணி நீ பெரிய ஆளு வேணா சொல்லலாம். இங்க உள்ள மூட ஜனங்கள்லாம், உன்னோட ஜாலரா போற ஜனங்கள்லாம் நம்பும். உன்னோட தைரியம் என்னன்னு நான் நேர பார்த்தவன்டா. நீ பஞ்சவட்டியில என்ன தொடுறதே நீ யோகியனா இருந்தா, நீ தைரியசாலியா இருந்தா ராமனை வச்சுன்னு என்ன தொற்றுக்கணும். இல்லையா, லட்சுமணன் இருக்கிறதேவாது என்ன தொற்று இருந்தா நீ உயிரோட திரும்பி இருக்க முடியாது. 2 பேரையும் ஏமாத்தி அனுப்பிச்சுட்டு திருட்டுத்தனமா ஏமாத்தி என்ன தூக்கின்னு வந்துட்டு உன் பராக்கிரமத்தை பத்தி எங்கிட்டயே பலசாத்திக்கிறிய. ராமர் உன்னை தொலைச்சு விடுவாருங்கிறது விஷயம் இல்ல, நானே உன்னை எரிச்சிடுவேன் பஸ்மாதுக தேஜஸா. நான் ராமரோட சங்கல்பத்துக்காக வெயிட் பண்றேன். அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நினைச்ச என்னன்னு கேட்டா அவனுக்கு கோபம் வந்துருச்சு. நான் சொன்னதுக்கு போக நீ என்ன மிரட்டுறையா, உனக்கு 2 மாசம் டைம் தரேன், 2 மாசத்துக்குள்ள நீ என் இஷ்டத்துக்கு இடங்கள்ல என்ன உன்னை கொண்டுடுவேன், சாப்பிட்டுடுவேன் சொல்லிட்டு போயிட்டான். இந்த ராட்சசிகளுக்கு மிரட்டிட்டு போயிட்டான். அவளை நிர்பந்தப்படுத்து, டார்ச்சர் பண்ணுன்னு. ராட்சசிகள்லாம் சேர்ந்து கண்ணாமனான்னு பேசுறேன். இத்தனை நாளா ராவணனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன ராட்சசிகள் இன்னைக்கு ராவணனை பத்தி குறைவா பேசினேன். என்னமோ அவன் அவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, ராவணன் நிற்கிறான், அவனுக்கு முன்னாடி பிடிங்கிற மூடிக்கிற புள்ள பிடிக்க போடுற, என்ன நினைச்சுட்டு இருக்க? இவன் கடாட்சம் நம்ம மேல படாதான்னு நாங்கெல்லாம் ஏங்கின்னு இருக்கோம். ராமன் அற்ப மானுடன், தொட்டது தொலங்காதவன், அதிர்ஷ்டம் இல்லாதவன். முதல்ல வெச்ச தேதியில பட்டாபிஷேகம் நடந்ததா ராமனுக்கு? இல்ல காட்டுக்கு தான் வந்தானே, உன்னோட உருப்படியா குடும்பம் நடத்த தெரிஞ்சுதா உன்னையும் தொலைச்சிட்டு நிற்கலாம். இப்படி அதிர்ஷ்டம் இல்லாத கையாலாகாதவன் ராமனை நம்பின்னு நீ எத்தனை நாளைக்கு இன்னும் இருக்க முடியும்?
இவனை கல்யாணம் பண்ணிக்கோ பரம சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னு ராவண மட்டமா பேசின உடனே பொருட்கள் சீதைக்கு. உயர்ந்த பதிவிரதைகளுக்கு கணவனை மட்டமா பேசினா தாங்காது. பிறந்தாத்துக்கு வந்திருக்கோம் லீவுக்கு விஷயம், அப்பா அம்மா ஏதாவது ஒரு மனஸ்தாபத்துல சொல்லுவார், உங்க ஆத்துக்கார பண்ணாரே இதெல்லாம் சரியா அப்படின்னு சொன்னா நல்ல பொருளான்னு தான் சொல்லணும். அப்பா அவரை பத்தி அபிப்பிராயம் சொல்லாத, ஏன்னா நான் ஒரு 4 நாள் ஃப்ரீயா தங்கிறதுக்காக வந்திருக்கேன், நான் அவரோட தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறத எங்க ஆத்துக்காரரை பத்தி குறைவா பேசினா எனக்கு மனசு வருத்தப்படும், நீ பேசாதே, நல்லதா பொண்ணா இருந்தா சொல்லும். அசடா இருந்தா உங்க ஆத்துக்காரர் எப்படின்னு கேட்டா அதுவே ஃபுல் ஹிஸ்டரியும் கொடுக்கும். அது காப்பியை குடிச்சிட்டு பண்ற கூத்து இருக்கு பாருங்க ஒண்ணு ஆரம்பிச்சதுன்னா இது இது நீங்க சிரிச்சுன்னு கேட்கிறேன். நம்ம மனைவிய பத்தி நம்ம கணவனை பத்தி நாம குறைச்சலா பேசினா வெளியில அது எதுக்கு தெரியும் மோசமான மல்லாக்கப்படுத்துன்னு எச்ச தூப்பிக்கிற மாதிரி அது மார்புல தான் விழும். நம்ம மனைவின்னா நாம விட்டு கொடுக்கவே கூடாது, நம்ம கணவன்னா நாம விட்டு கொடுக்கவே கூடாது. சரியில்லைன்னா மாத்த முயற்சி பண்ணணுமே தவிர இன்னொருத்தற்ற விட்டு கொடுத்து பேசவே கூடாது. உயர்ந்த தாம்பத்தியத்துக்கு அடையாளம் கணவன் மனைவிக்குள்ள என்ன பேசிக்கிறாள்னே தெரியாது சில பேருக்கு. அப்படிலாம் இருப்பா அந்த காலத்துல எல்லாம். சீதை நீ தீனனா இருக்கட்டும் ராஜ்யஹீனனா இருக்கட்டும் அவன் தான் எனக்கு பர்த்தா, அவன் தான் குரு. தினோவா ராஜ்யஹீனோவா யோ மே பர்த்தா சமே குரு தன்னித்யம் அனுரக்தாஸ்மி யதா சூரியம் சுவர்ச்சல யதா சச்சி மகாபாக சக்ரம் சமுபதிஷ்டதி அருந்ததி வசிஷ்டஞ்ச ரோஹிணி சசினம் யதா லோபாமுத்ரா யதா கஸ்தியம் சுகன்யாச்சவனம் யதா சாவித்ரி சத்யவந்தஞ்ச கபிலம் ஸ்ரீமதி யதா சௌதாசம் மதயந்தீவ கேசினி சகரம் யதா நைஷதம் தமயந்தீவ வைமீபதி மனூவ்ரதா ததாஹமிக்ஷ்வாகுவரம் ராமம் பதி மனூவ்ரதா. 11 பதிவிரதைகள் பேர் சொல்றா. யதா சூரியம் சுவர்ச்சலா, சூரியனை விட்டு எப்படி சுவர்ச்சல பிரியாதவரோ, இந்திரனை விட்டு எப்படி இந்திராணி பிரியாதவளோ, வசிஷ்டரை விட்டு எப்படி அருந்ததி பிரியாதவளோ, அருந்ததி வசிஷ்டஞ்ச ரோஹிணி சந்திரனை விட்டு ரோஹிணி எப்படி பிரியாதவளோ, அகஸ்தியரை விட்டு லோபாமுத்ரா எப்படி பிரியாதவளோ, செவனரை விட்டு சுகன்ய எப்படி பிரியாதவளோ, சத்யவானை விட்டு சாவித்திரி எப்படி பிரியாதவளோ, கபிலரை விட்டு ஸ்ரீமதி எப்படி பிரியாதவரோ, சௌதாசனை விட்டு மதயந்தி எப்படி பிரியாதவரோ, சகரனை விட்டு கேஷினி எப்படி பிரியாதவளோ, அது மாதிரி நலனை விட்டு தமயந்தி எப்படி பிரியாதவளோ அது மாதிரி நான். இந்த 11 பதிவிரதைகளை குறிப்பிட்டு சொல்றா. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், நம்ம தேசத்துல இந்த 11 பேர் தான் பதிவிரதைகளா இதிகாச புராணங்கள்ல, பாக்கி பேர்லாம் பதிவிரதைகள் இல்லையான்னு? எல்லாரும் ஏ கிளாஸ் பதிவிரதை. இன்னும் சொல்ல போனா நம்ம ஆத்துல வேலை செய்யற முனியம்மா மாதிரி பதிவிரதையே பார்க்க முடியாது. பொழுது விடிஞ்சா கத்துவ வந்து குடிச்சுட்டு வரான், அடிக்கிறான், உதைக்கிறான். நாமே சொல்லுவோம், ஒரு பேருக்காக சொல்றேன் முனியம்மான்னு, நாமே சொல்லுவோம், ஏன் அவனோட குடும்பம் நடத்துற நீ? இவ்வளவு சிரமம்னா ஏன் குடும்பம் நடத்தணும்? ஏன்னா போலீஸ்ல ஒரு கேஸ் அதை எப்படி கொடுக்க முடியும்? அதை எப்படி அவனோட இருக்க முடியும்? ஒரு 200 ரூபாய் கொடு அப்படின்னு நம்ம மாமிகிட்ட கேட்பா. எதுக்குன்னா அவன் குடிச்சிட்டு கடந்துக்கு அடிபட்டு இருக்கான், ஆஸ்பத்திரிக்கு எக்ஷன் போகணும். 5 ரூபா கொடுக்க மாட்டான், ஆயுசு முழுக்க குடும்பத்தை எடுத்துட்டு நடத்த மாட்டான். அவனால உள்ள உபகாரம் குழந்தைகள் கொடுக்கறது தான். இப்படி உள்ளவனையே சுத்தி சுத்தி இருக்காளே, இவனை விடையா ஒரு பதிவரத்தை வந்துட முடியும்? இப்ப கணவனால சௌக்கியத்தை அடைஞ்சு அவனை சுத்தி வந்தா அது பெரிய பாத்திவரத்தம் கிடையாது. ஏன்னா அது உலகத்துல உள்ள இயல்பு. இப்ப 11 பேர் சொன்னேனே, இவாளுக்கு ஆத்துக்காரால உள்ள சௌக்கியத்தை காட்டிலும் கஷ்டம்தான் ஜாஸ்தி. அதனால இவாளை பதிவிரத்தையா எடுத்து காண்பிச்சான். இப்ப ஏன் இவர்களை பத்தி சொல்றா சீதைன்னா, நாம ஒருத்தர இந்த மாதிரி ஆகணும் மோட்டிவேஷன் சொல்லுவாள். அத மோட்டிவேஷன் தான். நான் அப்ப செஸ்ல
நன்னா விளையாடணும்னா எனக்கு யார் மாடல் மாடல் அப்படின்னா ஆனந்த்னு சொல்லுவேன், நான் பிரஜானந்தா அப்படின்னு சொல்லுவேன். கிரிக்கெட் அப்படின்னா கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர். இப்படி ஒவ்வொரு உங்களுக்கு புரியறதுக்காக அந்த ஃபீல்ட சொல்றேன். என்ன வாஜரா வஜிட்டரா அதுக்காக இல்லை, உங்களுக்கு என்ன சொன்னா புரியுமோ அதுக்காக சொல்றேன். அது மாதிரி ஒரு வாழ்க்கையில ஒரு நிலையை அடையணும்னா எந்த ஃபீல்டுல நாம போறோமோ அந்த ஃபீல்டுல யார் டாப்பா இருக்காளோ அவளை பத்தியே நினைச்சிருந்தா அந்த நிலையை அடையலாம், தபஸ்னால அடைஞ்சுடலாம். அது மாதிரி பதிவிரதையா இருக்கணுங்கிறதுல திருடமா இருக்கிறதுனால சீதை பதிவிரதைகளை பத்தி பேசுறான், இவர்களை பத்தி நினைச்சான். அதுக்குள்ள திருச்சட்டைன்னு ஒத்தி அவ இதெல்லாம் காலத்துல 4 மணிக்கு நடக்கிறது. அவ ஒரு சொப்னம் கண்டு ராட்சசிகள்லாம் சமாதானப்படுத்திட்டா, எல்லாம் ஒரு 4:45 இருக்கும், தூங்க போயிடும். ஏன்னா அவளுடைய ஒரு டைம், தூங்குற டைம் அது ஐடி மாதிரி. நிஷாச்சரால்னு பேர் அவளுக்கு. நிஷினா ராத்திரி, ராத்திரியில கண் முழிச்சுன்னு பகல்ல தூங்குறதுக்கு தான் ராட்சசாலுடைய சுவாவம், மனுஷியாளுடைய சுவாவம் இல்லை.